மன்றத்திலே பேசியிருந்தார். உண்மைக்கும் கடந்த முறை மாவீரர் தினம், அதே போன்று மேதகு பிரபாகரன் ஐயாவுடைய பிறந்த தினம் போன்ற விடயங்களை கருத்தில் கொண்டு அவருடைய பாராளுமன்றத்திலே அவருடைய கன்னியுரையில் அவர் பேசியிருந்தார். ஆனால் அவர் பேசிய விடயங்கள் எல்லாம் சரி, ஆனால் அதில் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். இதில் இருக்கின்றவர்கள் கேட்டிருந்தார்களா என்ன என்று எனக்கு தெரியாது. அதாவது உயிர் நீத்த ரோஹண விஜயவீர அவருடைய குழுவினர்களுக்கும் போராளிகளுக்கும் என்ற விடயத்தையும் சுட்டிக்காட்டியிருந்தார். என்ன தவறு ஐயா? அவர் வந்து நம்மளோட தலைவரையே சொல்லாம அவங்களையும் தனக்குள்ள எழுதி கொண்டாரு. அவங்கள மட்டும் சொல்லல, முதலாவது அதை சொல்றதுக்கு முன்னர் நீங்க அதை சுட்டி காட்டுங்க. முஸ்லீம் படியாங்க, முஸ்லீம் தமிழ் சிங்கள இளைஞர்கள் இந்த போரில் இறந்தவர்கள் என்று சொல்றாரு அவர். யாராவது ஒரு முஸ்லீம் அமைச்சர் அதுல பாராளுமன்ற இப்படி சொல்லிக்கிறாரா? எங்கட முள்ளிவாய்க்கால இறந்த அந்த மக்களுக்காக யாராவது உங்களோட அமைச்சர் மேர் அல்ல எம்பி மேர் யாராவது ஒருவர் இதுவரைக்கும் நீங்க அர்ஜுனாவில குற்றம் சாத்தீங்கல்ல பாரன் பிள்ளை இருந்தா நான் பேசுவோம். இப்ப பாரன் நீங்க சொல்லுங்க, இந்த 2009 இருந்து 2024 ஆண்டு வரை இதுவரையான காலப்பகுதியில அர்ஜுனா வந்து 3 மதங்களின் அடிப்படையில முஸ்லீம் சிங்களம் தமிழ் வாரார், சரிதானே? அதுல குறிப்பா முஸ்லீம் வாரார். அதை சொல்றாரு, அவ எல்லாருக்கும் தான் சொல்றாரு. என்னன்னு விஜய அவரும் எங்களோட விடுதலை புலிகளுடைய போராட்ட ஒரு அமைப்பு அவைக்கும் வீர வணக்கம் செலுத்துறார். ஏன் ஒரு போர்ல உறைந்த அத்தனை வீரர்களுக்கும் வணக்கம் செலுத்த வேண்டியது மனிதனுடைய கடமை, அது எதிரியா இருந்தாலும் சரி. இன்னும் பிரான்ஸ்ல அந்த 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 களத்துல போராடின அனைத்து சமாதிகளும் பிரான்ஸ்ல இருக்கா இல்லையா? இருக்கு. அனைத்து மக்களுமே கும்பிடினோம். ஏன் அவர் ஒரு போர் வீரன். அந்த போர் வீரனை அவன் அந்த மண்ணுக்காக மக்களுக்காக போறான். எங்க தலைவர் என்ன சொல்லிக்கிறார்? அந்த போர் வீரன் அவர் எங்களுக்காக வந்து அவரை மதிக்கப்படகு எங்க தலைவர் சொல்லிக்கிறார். அதைத்தான் அர்ஜுனா செஞ்சிருக்கிறேன். நீங்க சொல்லுங்க, சரி அர்ஜுனா சொன்னது புளியாண்டா, சரி ஓகே, அந்த பாதுக்கு நாங்க பாரோம். உங்களோட முஸ்லிம் எம்பி மேர் யார் இந்த முள்ளிவாய்க்கால் இருந்த மக்களுக்கு வீரவனுக்கு தெரியுது? யாரா ஒரு ஆளை காட்டுங்க. இதுவரைக்கும் ஒரு ஆள், ஆனா ஒரு நிமிஷம், ஆனா ஒரு ஆள் நான் இன்னும் பேச வரையில அண்ணா. இந்த கருத்தை நீங்க இன்னும் நீங்க அவரை டம்மி ஆக்குற மாதிரி தானே கதைக்கிறீங்க. என்னன்னு உங்களோட டம்மி தான் நான் சொல்லணும். அப்புறம் கூட முஸ்லீம் சரி சொல்லுங்க, இந்த குண்டு வெடிப்பு இந்த மஹிந்த இதுல சிங்கள பகுதிகளில் எத்தனை வீடு அடிச்சு உடைச்சது? உங்களோட முஸ்லீம் அமைச்சர் அத்தனை பேருக்கு என்ன மறுவாழ்வு கொடுத்துட்டாங்களா? என்ன உடைஞ்ச வீடு கட்டி கொடுத்துட்டாங்களா? என்ன அமைச்சரா இருந்தீங்க, ஆளுநரா இருந்தீங்க, எம்பி மாரா இருந்தீங்க. ஆனா ஒரு நிமிஷம் முதல் இங்க வாங்க, நீங்க எதுக்கு பாராளுமன்ற எதுக்கு வாரீங்க? மக்களை சேவை வாரீங்க சொல்லுங்க. இன்றைக்கும் எத்தனை முஸ்லீம் மக்கள் பாவம், அதுகள் எத்தனை காடியாளத்தோட ரோல் அடிக்குது, எப்படி வாழ்ந்தவங்க? நீங்கள் உங்களோட முஸ்லீம் யாரும் ஒரு அமைச்சர் நினைச்சிருந்தா எல்லாத்தையும் பேடி கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்களா அந்த மக்களுக்கு? இவ்வளவு நாளை இவங்க எல்லாரும் இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா எல்லாரும் கதைக்கிறாங்க. அவங்க கத்தி அவரை திருத்தி போட்டாங்க, சந்தோஷப்படுறாங்க. அப்ப அதுக்காக நாங்க வந்து அவரை வந்து டம்மியா கதைக்க இயலாது. இவ்வளவு காலம் கதைச்சது வேற. ஆனா இன்றைக்கு இவங்க எல்லாரும் கதைக்கிறதுக்கு எனக்கே பெரிய சந்தோஷமா இருக்கு. ஏன் எங்களுக்கு எங்கட தலைவன் போயிருக்கான், கதைக்க போயிருக்கான். அக்கா, எங்கட தலைவரை யாரு தூக்கி வச்சு மதிப்பளிக்கணுமோ அவைகளுக்காண்டி நாங்கள் எப்பவும் நாங்கள் பாடுபடுவோம். அண்ணன் தம்பி நாங்க அர்ஜுனானது, நாங்க அண்ணன் தம்பி, நாங்க அதை பார்த்துக்கொள்ளும். இடைக்க நீங்க வந்து குழி வராங்க. நாங்க அண்ணன் தம்பி, நாங்க அண்ணன் தம்பி, அதை நாங்க பார்த்துக்கொள்வோம். எங்களை தூக்கி கொண்டே பாராளுமன்ற விட்டாங்களுக்கு அவங்க அடுத்தது என்ன செய்வாங்க தெரியும். நீங்க வராதீங்க ஐயா. அர்ஜுனா இதுல நீதியா செயல்பட, அதனால இன்றைக்கு நாங்க பேசுறோம். இன்றைய தலைப்பை பேசுறதுக்கு காரணம் இன்றைக்கு அர்ஜுனா நீதியா செயல்பட்டிருக்கான், ஒரு மனுநீதி சோழனா செயல்பட்டிருக்காங்க. இவ்வளவு நாளும் அர்ஜுனா டாக்டரை நாங்கள் அவற்றை வேதான் புளியாண்டு இவ்வளவு நாளும் நாங்கள் விமர்சிச்ச நாங்கள் தான். ஆனா இன்றைக்கு சரியான அதேவா சரியா நகர்ந்திருக்குது. அது எங்களுக்கு எந்த கருத்தை சொல்லுங்க, பிரச்சனை இல்லை சொல்லுங்க. ஆனா இதா சொல்லுங்க. நான் கேட்கிறேன், 77ஆம் ஆண்டு ஜேவிபி இனக்கலவரம் ரோஹண விஜயவீர யாரண்ணா? 90ஆம் ஆண்டு கலனி கங்கையில இதே ஜேவிபி உறுப்பினர்கள் அந்த வீரர்கள் சடலங்களா மிதந்தாங்களா இல்லையா?
அதை சிங்கள ஆட்சி செய்திச்சுதா இல்லையா? பிரேமதாஸ் அவர்களோட ஜேஆர் ஆக்கள் செய்தாங்களா இல்லையா? செய்திச்சிடமா இல்லையா ஐயா? அண்ணன் நான் அத்தனை சொல்ல வாரேன். அப்புறம் அந்த வரி அவனுக்கு இருக்குதா? நாங்கள் விடுதலைக்காக போரான ஒரு இனம், எங்களுடைய தமிழ் இனம் விடுதலைக்காக போரான இனம், அந்த வரி தெரியும். அதில் அர்ஜுனா என்ன செய்யறான்? அவனும் ஒரு போராளி, அவனும் ஒரு வீரன். அதுக்கு மரியாதை. அதுல என்ன தவறு? ஒரு இனத்தை கொண்டவர். நீங்க தமிழ் பேசுற முஸ்லிம் இனங்கள், நீங்க சொன்னீங்களா? நீங்க அதுக்காக எந்த அமைப்பு அந்த நீதி கொடுத்தது இதுவரைக்கும்? அந்த செய்து கொடுத்தீங்களா அமைப்புகளுக்கு? இதுவரைக்கும் அதுக்கு நீதி கிடைக்கல. ஈஸ்டர் படுகொலைக்கு அதுக்கு சமாளித்த புறான சம்பவம் தானே அண்ணன். ஈஸ்டர் அதான் நான் சொல்ல வாரேன். ஈஸ்டர் தாக்குதலுக்கு சூர்திரதாரிகள் யாருன்னு சொல்லி ஆட்சிக்கு ஏறிய இந்த அரசாங்கம் கடந்த காலங்கள்ல உண்மைக்கும் நாங்கள் ஒரு மாதம் அல்ல, ஒரு கிழமையில் பாராளுமன்றம் எங்களுடைய அரசாங்கம் அமைக்கப்பட்டால் இந்த ஜேவிபி அரசாங்கம் ஈஸ்டர் தாக்குதலுடைய சூத்திரதாரிகள் யார் என்று இந்த சமூகத்துக்கு முன்போட்டு நாங்கள் படம் போட்டு காட்டும் என்று சொன்னவர்கள் இன்று எதை செய்திருக்கின்றார்கள்? இந்த ஈஸ்டர் கூண்ட வச்சது யாரையா? எதை செய்திருக்கின்றார்கள் சொல்லுங்க. என்ன இனம் பெயர்ல வச்சது? அண்ணன் ஈஸ்டர் தாக்குதல் ஐயா உடைஞ்சு பேசுவோமா? நாங்க மனங்களை காயப்படுத்தக்கூடாது, உடைஞ்சு பேசுவோமா? வலி எங்களுக்கு இருக்கு. நாங்க பாதிக்கப்பட்ட தமிழ் சிங்க சொல்லுங்க. இந்த குண்டு இந்த ஈஸ்டர் குண்டு உடைப்புல பாதிக்கப்பட்டது யாரு? சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் தானே. முஸ்லிம் மக்கள் பாதிக்கப்பட்டதா? எங்க ஒரு முஸ்லிம் மக்கள் காயப்பட்டதா? இது அண்ணா நாங்க பேசுவோம் உடைஞ்சு. அண்ணன் இது ஒரு உடைஞ்சு பேசுவோமா? பிள்ளையானவர்கள் நொந்தவனும் சிங்களவனும் தமிழனும் தான். இந்த மதுரையில புத்தனும் இந்துவும் தான் நாங்க பாதிக்கப்பட்ட. பேசுவோமா? அண்ணன் நான் பேசுறீங்களா? நீங்க அதை உண்மையை உடைச்சு பேசுறதுக்கு நான் ஒருபோதும் தயங்கியதில்லை. நீங்க விரும்புறீங்களா அதை பேசுறதுக்கு? அண்ணன் நான் உண்மையை நானும் அண்ணா உங்களை மாதிரி பல விஷயங்களை படிச்சு போட்டு ஈஸ்டர் தாக்குதல் நீங்க புத்தகத்தை படிச்ச, நீங்க புத்தகத்தை படிக்க வேணாம். நான் கண்ணுக்கு கண்ட சம்பவங்களை பற்றி பேசுறேன். பேசுவோமா? நான் ஒருபோதும் புத்தக பூச்சி அல்ல. உங்களுக்கு நான் ஈஸ்டர் தாக்கல் சம்பந்தமா சில விஷயங்கள் நான் சொல்றேன். அதுக்கு சொல்லுங்க. நான் கேட்கிற கேள்விக்கு பதில சொல்லுங்க அண்ணா. அண்ணா வாங்கண்ணா, நாங்க படிப்படியா பேசுவாங்க. தர்க்கம் பண்ண தர்க்க முடியும். அதுல புத்த மதத்தை சேர்ந்த சிங்கள மக்களும் ஹிந்து அல்லது சைவ மதத்தை சேர்ந்த இந்து மதத்தை சேர்ந்த மக்களும் விட வேற யாரும் இருந்தாங்க? இந்த ரெண்டு மதம் தான் இறந்தது. அதுதான் நான் சொல்றேன். நீங்க பேசி முடியும், நான் பேசுறேன், நீங்க பேசுங்க. அது என்ன அவங்க இருக்கிற இடத்துல ஆரம்பிச்சது அது மகேந்திரன் அண்ணா, நீங்க முழுமையா பேசி முடிங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டைம் தாங்க. நீங்க நாங்க சொல்றோம் அர்ஜுனா தூக்கி பாராளுமன்ற மறுப்பினர் நாங்க சொல்றோம் அர்ஜுனா கதைச்சது புள்ளையாண்டு புள்ளைய சுட்டி காட்டுறோம். ஒருவன் தயங்க இல்ல. இந்த நாங்க தவறுன்னு சொல்றோம், சரியான்னு சொல்றோம், சரி செய்தா பாராட்டம். நீங்க சொல்றீங்களா ஐயா? ஐயா நீங்க சொல்றீங்களா? நீக்கிறீங்க, அவங்களுக்கான சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. டாக்டர் அர்ஜுனாவுக்கு கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க ஐயா. கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்லுங்க. நான் கேட்ட இதுல இறந்தது யாரு? அந்த குண்டா வச்சது யாரு? நீங்க பேசி முடிங்கல. தனி மனித தாக்குதல் செய்யாதீங்க. அவர் இன்றைக்கு செய்யற நல்லதை பார்த்து கடந்து போங்க. இதால பாதிக்கப்படக்கூடிய எங்களோட தமிழ் மக்கள். அவர் எல்லாருக்கும் இது வணக்கம் செலுத்தி இருக்கிறார். முஸ்லிம் மக்கள், தமிழ் மக்கள், சிங்கள மக்கள், இந்த சிங்கள இளைஞர்கள் எல்லாருக்கும் இது பண்ணிருக்கிறார். அதுல வந்து இப்ப நாங்களும் அதுல வந்து உண்ட சொல்லலாம். என்னன்னு சொன்னா ஒரு அளவு வந்து நீங்க உங்களோட பங்களிப்பு வந்து இந்தியாலயும் இருக்குது, ஆமி இந்த சிங்கள இராணுவத்தோடையும் இருக்குது. ஆனா ஒன்று கை விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆக்கள்லாம் எங்கண்ட அமைப்பிலையும் இருந்து போராளிகளும் இருக்கணும். அப்ப எல்லாருக்குமா சேர்த்து தான் அவர் அதுல வீர வணக்கம் செலுத்தி இருக்கிறார். அப்ப அதை நாங்கள் நன்றியோட ஏற்றுக்கொள்ளணும் அண்ணா. அதை நன்றியோட ஏற்றுக்கொள்ளணும். இதுதான் உங்களோட பாயிண்டும் எந்த பாயிண்டும் அல்ல. அதாவது டாக்டர் அர்ஜுனா தென்னிலங்கையில் வந்து ஒரு விதமாகவும் வடக்கு கிழக்கிலே வாழ்கின்ற அப்பாவி மக்களை பகடக்காய்களாக பயன்படுத்தி அரச மேடையிலே பாராளுமன்ற அமர்விலே கலந்து கொள்வதற்காக ஒரு பேச்சுக்களை பேசுகின்ற விடயம்தான் இன்று இந்த குழுமத்திலே இருக்கின்ற கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு பலருக்கு புரியாம இருக்கின்றது. ஏழை மக்களோடு தான் அவர் பழகி கொண்டிருக்கிறார், பழகி கொண்டிருக்கிறார், பழகுறார். தேவையில்லாம போய் அவர் தேவையில்லாம போய் கதைக்க இல்லை. ஏழைகளோட நிற்கிறார். ஒரு நிமிஷம் பஜி அவர்களே,
இன்றைக்கு பாராளுமன்றத்தில் அர்ச்சுனா அவர்கள் பேசிய விடயத்துல முதல் மேதகு அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி போட்டு அடுத்தாவது ரோகண விஜய வீராவுக்கு அவர் அந்த இதை சொல்றாரு. என்னத்துக்காக அவர் சொன்னாருன்னு சொன்னா, சென்ற முறை பாராளுமன்றத்துல தான் தமிழத்துல இருந்து வந்தேன்னு சொன்னதுக்கு வெளியில போய் பயங்கரவாத இடத்துல அவருக்கு வழக்கு பதிவு செய்தவர். அதை தவிர்க்கிறதுக்காகத்தான் அவருக்கு இப்படி யோசிச்சு இப்படி சொல்லியிருக்கலாம். அதான் ஒரு நடிப்பு அண்ணா. தென்னிலங்கையில் ஒரு நடிப்பும் வடக்கு கிழக்கில் ஒரு நடிப்பும் இல்ல அக்கா. அதாவது ஒரு சிலருக்கு நீங்க நடிப்புன்னு சொல்றீங்களா? ஆனா தாயகம் மற்ற ரக்ஷன் ஒருக்கா வெயிட் பண்ணுங்க. அவர் என்னத்தை வச்சு நடிப்பண்டு இது பண்றாருன்னு ஒருக்கா சொல்லுங்க அண்ணா. விளக்கப்படுத்தி விடுங்க, எங்களுக்கு விளங்கல ஒரு விளங்கப்படுத்தி விடுங்க. நான் சொல்றேன். குறிப்பா கடந்த அதாவது உங்களுக்கு தெரியும், கடந்த முறை அதாவது ஹாஸ்பிட்டல் பிரச்சனை டைம்ல டாக்டர் அர்ஜுனா ஒரு சிங்கள ஊடகத்துல அதுல பேசியிருந்தார். என்னுடைய தகப்பன் தமிழீழ விடுதலை புலி அரசாங்கத்திலே ஒரு நினைக்கிறேன் கொண்டு வரேங்க. நான் உங்களுக்கு படிவா விளக்கம் தந்துட்டேன். கதை இருந்தா சொல்லுங்க, என்னத்தை வச்சு சொல்றீங்களான்னு சொல்லுங்க. அதுதானே அண்ணா சொல்றேன். நான் 100 தரம் உங்களுக்கு விளக்கம் தந்தேன்னா நீங்கள் அதை திருப்பி திருப்பி கதைக்கிறீங்க. இதுல அண்ணா எனக்கு சிங்களம் எனக்கு நல்லா தெரியும் அண்ணா. நான் சிங்களத்தால பேசுவேன், எழுதுவேன், முழுமையா கதைய கூட ஆளுமே. நானும் ஒரு சிங்கள வாத்தியார், நம்புறீங்களா நீங்க? நானும் ஒரு சிங்கள டீச்சர். எனக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். ஏன் சும்மா தேவையில்லாம கதைக்குங்க? தெரியுமெண்டா அப்பல நாங்க உடனே எங்களுக்கு தெரியுமெண்டா நாங்க சொல்லி கொண்டு இருக்க இல்ல, மௌனமா இருக்கு. ஆனா உங்களுக்கு ஒன்றுமே புரியுது இல்லையா? என்னன்னு விளங்க இல்ல டீச்சர். அவர் அதுல சொல்றாய், என்னுடைய தகப்பன் தமிழீழ விடுதலை புலி அரசாங்கத்தில் காய்ச்சா போலதான் அவங்க அங்கால சொன்னாரு. சொன்னாரு அக்கா. நான் சொல்ல வரது நீங்க கேட்கலையா அக்கா? ப்ளீஸ் பண்ணி என்ன கருத்து நீங்க தனி மனித தாக்குதல் பண்றீங்க. இப்ப அர்ஜுனாவோட தனிப்பட்ட முறையில ஏதாவது இருந்தா நீங்க அவரோட பேசி தீர்க்கணும். அத நேரலைகள்ல நீங்க இப்படி விவாதம் பண்றது தப்பு. வசைபாடுகின்ற ஒரு குழுமமாக இருக்கின்றது, வேற எந்த குழுமத்திலும் அல்ல. ஆகவே டாக்டர் அர்ஜுனா விடுகின்ற தனிநபர் குறைகளை சுட்டிக்காட்டிய வேண்டிய தேவை என்னை போன்று சொல்ல வேண்டிய ஒரு கருத்து இருக்கின்றது. அதைத்தான் இது குறிப்பிடுகின்றன தவிர அவருடைய இதுவரைக்கும் முஸ்லிம் எம்பிமார் விட்ட பிள்ளைல சுட்டி காட்டுறதுக்கு நீங்க விரும்பல. ஏன் விரும்பல? அது தமிழ் எம்பிமார மட்டும் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இல்ல அண்ணா, நான் இதுல உங்களுக்கு ஏன் எப்படி பேச மாட்டீங்க? உங்களை மக்கள் பிரச்சனை இல்ல, நீதியா காய்க்கப்படாது. நான் ஒருபோதும் மத ரீதியாகவோ இன ரீதியாகவோ பேசவில்லை டாக்டர். டாக்டர் பாராளுமன்றத்திலே பேசிய விடயம் ரோகண விஜய் வீரையை ஏன் அவர் குறிப்பிட வேண்டும் என்ற ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. என்ன பிரச்சனை? அவர் ஒரு போர் வீரன் தானே. அவரும் எங்கட மக்களுக்காக போராடு, எங்கட அமைப்பு ஒரு விடுதலைக்காக போராடா. அப்ப ரோகண விஜய் வீராரு அவரும் நாங்கள மக்களுடைய விடுதலைக்கு போராட ஒருவர் தான். போர் வீரன் தான். அந்த போர் வீரனுக்கு பறக்குறதுல என்ன தவறு இருக்கு? நானும் செலவழிக்கிறேன். ரோகண விஜய்க்கு நானும் செலவழிக்கிறேன். அண்ணன் ரோகண நாங்களும் வீர வணக்கம் செலுத்துறோம் அவருக்கு. அவரும் ஒரு போர் வீரர். ஏனண்டா அவர் சிங்கள மொழி பேசியிருக்கலாம், இருக்கட்டும். ஆனாலும் அவர் ஒரு போர் வீரன். போர் வீரன் வணக்கம் செலுத்துறோம். நான் செலுத்துவேன், நான் பூமால போடுவோம் போய். எனக்கு பிரச்சனை இல்லை. என்னையா போர் வீரன்? வடக்கிலே 83 76 பேசுவோம் ஐயா. நாங்க பேச வைக்கிட்ட வேண்டாம். உங்களோட முகமூடி கிளியும் நாங்க நீங்க கன விஷயத்த உடைச்சு பேச வைக்கிட்ட வேண்டாம். உங்களோட இருப்பு துணைஞ்சு போயிடும். தமிழ் மக்கள் சரிதானே? நான் கடந்து போக ஆசைப்படுறேன். கிண்டாதீங்க. நீங்க இல்ல திறப்ப சொரிய வரைக்கும் நாங்க கிண்டுவோம்.
நீங்க திரும்ப 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 அதே அண்ணா, அவருக்கு time out ஆயிடுது. கடந்து வாசப்படுறோம் விடுங்க டைம் அவுட் ஆயிடுது. பிள்ளைய ஒத்துக்கொள்ளப்படாது அப்படி இல்லைன்னா கண்ணியம் தாரம் நீங்க யாரையும் கலைக்கவும் கடந்து போக விரும்புறோம் தான் கொண்டு வைக்கிறீங்க. 27,000 மக்களுடைய வாக்குகளை பெற்றுவிட்டு ஐயா, நான் கேட்ட கல்வி பேசுறேங்க அந்த குண்டு படிப்புல உங்க முஸ்லிம் மக்கள் செத்தவை யான்னு இறந்த சொல்லுங்க மஹிந்த கேட்கறது மட்டும் பாருங்க வாங்கின மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில எத்தனை வீடுகள் அடிச்சு வச்சவங்க அத்தனை இதுக்கு நீங்க நீதி போடி குத்துறீங்களா என்ன இன்னைக்கு சோத்து இல்லாம எத்தனை முஸ்லிம் மக்கள் நிக்கிறாங்க ரோட்ல பாவம் அதுகள் எத்தனை அண்ணா அக்கா பாப்பா உமா அழுதுன்னு இருக்காங்க ரோட்டு வழியை தெரியுமா உங்களுக்கு அது அண்ணா இதுவரையில முள்ளிவாய்க்கால செத்த எங்கிட்ட மக்களுக்கான ஒரு நினைவு கூந்தனீங்களா உங்கள்கிட்ட எம்பி மேர் 6வது ஒருதன் எல்லாருமே அரசாங்கத்துக்கு பயந்த ஆனா இன்னைக்கு பலஸ்தீனத்துல ஏதோ பிரச்சனைன்ற உடனே எல்லாம் தூக்கி பிடிக்கிறீங்க ஆனால் பக்கத்துல இருந்த உங்களோட கண்ணுக்கு முன்னால இருந்த மக்கள் இவ்வளவு பேர் உயிர் காவப்பட்டது அதோட ஒருக்கா நீங்க யோசிச்சு ஒருக்கா உங்கள்ட்ட மனசால ஒருக்கா இது பண்ணி இருக்கிறீங்களா இல்லையே மனசாலத்துக்கு இது பண்றீங்க இல்ல என்ன கோவமண்டா இவருக்கு எங்க அண்ணைய போய் மேதகன்னு சொல்லி போட்டார் பாராளுமன்றத்தில் அதான் பிரச்சனை சொல்லுங்க அண்ணன் இல்ல உங்களுக்கு இதுல இருக்கிற ஆட்களுக்கு அதாவது மேதகு பிரபாகரன் ஐயாவுடைய போராட்டங்களும் அவருடைய வரலாறுகளும் அவருடைய தியாகங்களும் இதில் இருக்கின்றவர்களோ கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களை அதிகமாக எனக்கு தெரியும் அதிகமாக எனக்கு சரியா ஏசி விட்டுற முடிஞ்சுனா அப்ப அந்த போராட்டத்துக்கு சும்மா வந்து பொய்யில தெரியாது ஏசி விட்டுற முடிஞ்சுனா பக்கத்துல இருந்தவர் மாதிரி கஷ்டப்படுவாங்க எங்கட வழியோட விளையாடாதீங்க சரியான அவரோட பிறந்து வளர்ந்த மேட்சா வேட்ட கதை ஏதோ எங்களே தான் தெரியாம அவருக்கு தெரியுமாண்டு நான் கேட்கிறேன் ஆப்ரஹாம் லிங்கனை பத்தி நீங்க ஒரு ஆசிரியர் புத்திசாலி ஹலோ பாஜி பிரதர், நேற்று முந்தினா நீங்க அந்த தளத்துக்கு வந்தீங்களா? அண்ணன் நான் இந்த தளத்துல கடந்த 6 மாதமால நான் பயணிக்கிறேன் மேல தளத்துக்கு வந்த போல கதைச்சுக்கிறீங்களா இப்ப கிட்டடியில? நான் எத்தனை தடவை வந்துக்கிறேன் தளத்துல இருக்க எல்லாரும் வந்து தலைவங்க என்ன சொன்னவர் கேட்டீங்களா? அதைத்தான் நான் குறிப்பிட்டேன். ஆனா வண்டிமேதன் தான் தலைப்பை மாற்றி அண்ணா தலைப்புல வந்து நீங்கள் கொண்டு வந்த கருத்து பிள்ளையான கருத்து தான் என்ன இப்ப சந்தோஷமா கதைச்சு கொண்டு கேட்க நீங்கள் வந்து என்ன தேவையில்லாத கருத்தை முன் வச்ச நீங்கள் அண்ணன் நான் அத்தனை சொல்றேன். டாக்டர் அர்ஜுனாவை பற்றி அதாவது அவருடைய புகழாரம் பாடுகின்றவர்களாக நீங்கள் இருக்கலாம். ஆனால் அவருடைய கருத்திலே பாராளுமன்றத்திலே அவர் பேசிய சில பேச்சுக்களில் ரோகண விஜய் வீரையை ஏன் அவர் குறிப்பிட வேண்டும்? என்ன பிரச்சனை? ஆனா பொதுவா எல்லாருக்கும் குறிப்பிடணுமா? அதுக்கு ஆசைப்படுறீங்களா? அண்ணா அவரும் ஒரு போராளி, அவரும் போராளம் செத்தவன் ஆள் அல்ல. நான் அது ஈசா கொண்டு ஓடி தலைமையாகின ஆகளுக்கு நாங்க வீரவணக்கம் செய்யணுமா? அண்ணன் அதானே அதாவது ரோகண விஜய் வீரண்ணான் இன்று தமிழ் மக்கள் 83ஆம் ஆண்டு 76ஆம் ஆண்டு இனக்கலவர டைம்ல கொல்ல வைப்பதற்கு காரணமாயிருந்த கலவரத்துக்கு சூத்திரதாரியா இருந்தது இந்த ஜேவிபி அரசாங்கம். ஏன் ரோகண விஜய் அந்த காலம் அது முடிந்தது. அடக்குறதுக்கும் ஒடுக்குறதுக்கும் காட்டி கொடுக்குற 8 பேர் சேர்ந்த நீங்க தானே ஒத்துக்கொள்ளுங்களா? அதை அண்ணா பவனியா கொழும்பு எல்லா தமிழ் பிரதேசங்கள்ல ஊடுருவி எல்லாரையும் காட்டி கொடுத்தது வந்து எத்தனாயிரம் எங்கட தமிழ் இளைஞர்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கோம். அதோட எல்லாம் தெரியுமா? இதோட காய்க்கப்படாது கடந்து போறோமா? இதெல்லாம் நாங்கள் மறந்து கடந்து போறோம். நீங்க காட்டி கொடுத்த விஷயங்களை எல்லாத்தையும் மறந்து போறோம். இத எங்களை ஞாபகப்படுத்தி உங்களுக்கு பிரிவை ஏற்படுத்தாங்க அண்ணா. பிளீஸ் பிளீஸ் அண்ணா. இல்ல சஹரானுக்கும் வீர வணக்கம் சொல்லி இருந்தால் ஓகே என்று பேரோட அதான் மெயின் பிரச்சனை. அதான்
அவரை ரக்கி விடுங்க. இல்ல அண்ணா, உங்களுக்கு வந்து இப்ப அர்ச்சனா பற்றி ஏதாவது சொல்லணுமா, பாராளுமன்றத்துல பேசினதை அப்படி சொல்லணுமா, உங்களோட டிக்டாக் வலைத்தளத்திலயோ அல்லது இந்த பேஸ்புக்லயோ இல்ல என்ன நீங்க வலதுல வச்சுக்கீங்களோ அங்க போயிட்டு பதிவை போடுங்க. மக்கள் பாப்பாங்க, உங்களுக்கு விருப்பமானவங்க உங்களை ஆதரிப்பாங்க. ஆனா இங்க வந்து மீட் எடுத்து விட்டு கேள்வியை கேளுங்க. முழு பேரும் கேள்வி கேளுங்க. மேதகு பேச்சுனதுக்கு மேதகுன்னு சொன்னதான் முதல் பிரச்சனை. இந்த ஒரு தரம் இதுல வந்து ஆறு எகேன்ஸா வந்தாலும் ரக்காங்க ப்ளீஸ். ஒரு இது முடிஞ்ச உடனே நீங்க அவையா இறங்கி போகட்டும் ப்ளீஸ். நான் அத்தனை சொல்றேன். நான் வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஐயாவுடைய மேதகு தலைவருடைய போராட்டத்தை நான் ஒருபோதும் கொச்சப்படுத்தவும் இல்லை, அவரை பற்றி பிள்ளையாக பார்க்கவில்லை. உலக வரலாற்றிலே இருக்கின்ற சேகுவேரா, பிடல் காஸ்ட்ரோ போன்ற பல தலைவர்களுக்கு மத்தியிலே இன்று உலகத்திலே தலை சிறந்த ஒரு தலைவராக நான் பார்க்கிறேன். காரணம் என்னவென்றால், உங்களுக்கு தெரியும், இன்று இருக்கின்ற எத்தனை தலைவர்கள் மரணித்தாலும் அவருடைய குடும்பங்கள், அவருடைய சொத்துக்களும் பல எத்தனையோ இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் உங்களுக்கு தெரியுமான்னா, பிரபாகரன் ஐயாவுடைய ஒரு கூட்டு இருக்குது, செய் இல்லை என்றால் செத்துமடி. அதே போன்று இன்னும் ஒரு கூட்டு இருக்கின்றது. ஒருவர், அதாவது தன்னுடைய வாழ்நாளிலே ஒருவர் இனத்துக்காக போராடி எப்போது மரணிக்கிறாரோ அவர்தான் இந்த போராட்டத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு மாவீரர். அவர் சில நேரத்தில் குறிப்பிடுகின்றார் அவருடைய புண்கூற்றிலே, நான் இல்லை அண்ணன் அவர் சொல்றார், நானும் ஒரு மாவீரர். காரணம் என்னவென்றால், நான் தேடினேன், ஏன் இவர் இந்த உலக நாடை விட்டு செல்லவில்லை, ஏன் இந்த புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களுடைய எத்தனைய செல்வாக்குகளை பெற்ற ஐயா பிரபாகரன் ஐயா ஏன் செல்லவில்லை என்று நான் தேடிய போது அவருடைய நான் கண்டுபிடித்த ஒரு விடயம், எப்போது ஒருவர் தன்னுடைய இனத்துக்காக தன்னுடைய நோக்கத்துக்காக ஒருவர் மரணிக்கிறாரோ அவர்தான் மாவீரர். அவர் தன்னையே கூட அதில் குறிப்பிடுகின்றார், நானும் ஒரு மாவீரர் அல்ல. ஆனால் பிறகுதான் யோசித்தேன், அவரும் தன்னை அதிலே இந்த இனத்துக்காக இந்த மக்களுடைய விடுதலைக்காக போராடி அவரும் அதில் மரணித்தார், உயிர் தியாகம் செய்தார். ஆனால் அதைத்தான் குறிப்பிடுகின்றேன். ஆனால் இன்று இதில் இருக்கின்றவர்கள் எல்லோரும் மாவீரர்கள் அல்ல. அவர்கள் குறிப்பிடார், அவர் கூற்று உண்மை என்றால், அவரை கடவுளாக நினைத்தவர்கள் உண்மை என்றால் அதை நம்ப வேண்டும். நீங்கள் அதில் சென்று பாருங்கள், அவருடைய கூற்றிலே அவருடைய செத்துமடி அது போன்ற மாறி ஒரு கூற்றிலே அதுவும் ஒரு கூற்று. ஆகவே நான் அவருடைய போராட்டங்களை ஒருபோதும் கொச்சப்படுத்தவில்லை. இன்று மக்களுடைய அவர் சொன்னார், என்னுடைய பயணங்கள் நான் எதிர்காலத்திலும் சந்ததியிடம் நான் ஒப்படைக்கின்றேன் இந்த போராட்டத்தை. ஆனால் இன்று எதிர்காலம் எவ்வாறு இருக்கின்றது? டாக்டர் அர்ஜுனா போன்றவர்கள் இன்று வந்து மக்களை மடையர்களாக ஆக்கி கொண்டு மக்களுடைய பணங்களை பெற்றுவிட்டு பாராளுமன்றத்துக்கே சென்று மடையராக்கினவர் நீங்கள் அர்ச்சனாக்கு அடுத்த மடையராக்கினவர். அவர் இப்பதான் நவம்பர் 14 நான் ஒண்ணு கேக்குறேனே, பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு சாவகச்சேரியில் நடந்த உங்களோட பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்களோட முஸ்லிம் அமைச்சர் இந்த அசாத் இருக்குதானே, அசாத் மனமான கொஸ்டில் இருக்கிறார், அவர் செய்தது பிள்ளைண்டா உங்களோட முஸ்லிம் அமைச்சராக கண்டிச்சவை என்ன கண்டனாரிக்காரா? உங்களோட முஸ்லிம் அமைச்சர் யாராவது ஒரு ஆள் அங்க நடந்த சம்பவத்துக்கு இத புலனான குரல் கொடுத்தவை ஏன்னு யாராவது ஒரு ஆள் நாங்க பணம் கொடுப்போம், நீங்க கேட்கறதுக்கு நீ யாராண்டு கூட கேட்டு எழுதுறாங்க கீழே. நானும் பணம் கொடுத்தேன். அதான் உங்களோட கோரிக்கை. அவன் ஒரு தீவிரவாதி அண்ணா சஹரான். சரி, அப்ப நீங்க சொல்லுங்க, உங்களோட அமைப்புல 6 நாள போராடி ஒரு குரூப்பை காடுங்க, உங்களோட மக்களுக்கு போராடின ஒரு விடுதலை போராட்ட அமைப்பை உங்களுக்கு சொல்லுங்க. இலங்கையில உங்களோட மக்களுக்காக முஸ்லிம் மக்களுக்காக போராடின ஒரு முஸ்லிம் விடுதலை அமைப்பு யாரு சொல்லுங்க, பேரு சொல்லுங்க. இருக்கா? இருக்கா ஐயா? ஐயா இருக்கா? நான் கேட்கறது இருக்கா ஐயா? ஐயா இருக்கா? இருக்கா ஐயா? இருக்கா ஐயா? கேள்வி பதில் சொல்லுங்க. இருக்கா? எதுக்கண்ணா இருக்கா? எதுக்குன்னு கேக்குறேன். தமிழ் மக்களுக்காக போராட மேதகு இருக்கிறார். அவர் படம் காட்டி முப்படம் காட்டி போராட்டவர். அங்கால சிங்கள மக்கள் அது அரச ராணுவம் ரைட் இருக்கு. இந்த ரெண்டாவது உங்களோட முஸ்லிம் மக்களுக்கு விடுதலைக்காக போராட ஆறாவது ஒரு அமைப்பு இருக்கா? விடுதலை அமைப்பு இருக்கா?
இருக்கா ஐயா? ஐயா இருக்கா ஐயா? துரோகம் இருந்தா சொல்லுங்க ஐயா. இருக்கு, துரோகம் இருக்கு. ஐயா இருந்தா சொல்லுங்க ஐயா. நாங்க வணக்கம் செலுத்தி போட்டு போறோம். இல்ல நான் அதானே நீங்க மன்னிப்பு கேளுங்க. அர்ச்சுனாவா மடையன்னு சொன்னதுக்கு மன்னிப்பு கேளுங்க. இப்ப அவர் என்ன செய்தவர்? என்ன செய்தவர்? நீங்க மன்னிப்பு கேளுங்க. இப்ப மன்னிப்பு கேளுங்க. நாங்க இப்ப இதுல விட மாட்டோம். ஏனண்டா அவங்க எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைகள். அவங்க எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைகள். தங்கத்தை தேடுகின்ற ஒரு பெண்ணை தேடுகின்ற ஒரு 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 அரசியல்வாதியாக நீங்க தரமா உனக்கு ஒரு தங்கச்சி தங்கச்சி அக்கா பேசாதீங்க. நீங்க அவதூறு பரப்பாதீங்க. பொது விஷயம் தான் சொன்னது பிள்ளையாண்ணா. நீங்க வீடியோக்குள்ள பாக்கலையாண்ணா? நீங்க ஒரு ஃபேன். பேசியிருந்தார். ஐயா எங்களை விதியா மீறீங்க. எங்களை விதியா மீறீங்க. எங்களை விதியா மீறீங்க. தனிநபர் தாக்கல் செய்ய போறீங்களா? நாங்க பொது விஷயம் தான் கதைக்கிறோம். இங்க தனிநபர் கலைக்க வரையில என்ன பொது விஷயம் கலைக்க போறீங்களா? தர்க்க முடியுங்க. ஒரு தாய் பிள்ளைகள் பிறகு சந்தோஷப்படுவாங்க. நீங்க கதைக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீர் நான் உங்களோட குடும்பத்துல வந்துதான் எப்போதுமே நாங்களா கண்ணியமா தான் கதைக்கிறோம். நாங்க இப்படியா நீங்க கதைக்குமே ஏனைய விஷயம் தொடர்பா உங்களுக்கு உங்க விஷயத்த இந்த மக்கள் யாருமே கதைக்கிற தெரியுமா உங்களுக்கு? இதுவரை நான் கடந்து போகணும்னா சொல்றோம். திரும்ப திரும்ப வரையில சொல்றோம். நீங்கள் இப்ப பன்மத்தோட கதைச்சோம். நாங்க பன்மத்தோட கதைக்க வரையும் தெரியுமா உங்களுக்கு? இதுல யாரும் மக்கள் பேசிக்கணுமா? கீழே எழுதுறாங்க. சகோதரத்துவத்தை விரும்புற மக்கள் நாங்க எல்லாரும் தங்கம் வந்து எங்க தங்கச்சி நீ யாருக்கு கீழே எழுதுறாங்க. பாருங்க நீங்க மேல நடு கூட கீழே பாருங்க. உங்களுக்கு என்ன எழுதுறாங்க? எகெயின்ஸ் சகோதரி அவர்களே, இவர்கள் எகெயின்ஸாக எதிரார்கள் என்று அதை பார்த்து நான் அஞ்சப்படுவேன். நாங்க எல்லாம் சாப்பாடு எல்லாரும் அண்ணன். இவங்க எல்லாரும் ஒரு சகோதரங்கள், ஒரு தாய் பிள்ளைகள். அடிவழிப்படுவாங்க, நாளை கொண்டு சேருவாங்க. ஏன் நீங்க இப்படி எல்லாம் வந்து கதைக்கிறீங்க? அக்கா உண்மையை பேசத்தான அக்கா வேணும். கருத்தை இப்ப சொல்லுங்க. நான் கேட்ட கல்வி படி சொல்லுங்க. அசாத் செய்த அந்த மன்னர் மருத்துவ இருக்கிற பொறுப்பதை அசாத் இவற்றை தவறால நிர்வாக தவறால ரெண்டு அப்பாவை தமிழ் பிள்ளை சேர்த்து இருக்குது. யாராவது முஸ்லீம் மக்கள் அங்க வந்தவையா? அண்ணன் நான் உங்களுக்கு அந்த வீடியோ நான் உங்களுக்கு முஸ்லீம் மக்கள் எல்லாம் அழுதிருக்கிறேன் தெரியுமா? அந்த முஸ்லீம் அழுத பாத்துறேன். மேல அந்த இது போட்டு அழுதிருக்கிறேன். அந்த போராட்டத்தில் அவங்களை